ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8லேருந்து தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். கீழடி ஆய்வுத்தளம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 2017. கீழடி தளம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 2017. இந்தியாவில் முதலாவது பழங்கற்காலத்திய கைக்கோடாரி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆர்பி பூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட். அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? பழங்காலத்திய கைக்கோடாரியை கண்டுபிடிப்பார் பல்லாவரத்தில். இந்தியாவின் முதலாவது பழங்காலத்திய கைக்கோடாரி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆர்பி பூட்னா யாருன்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட். இந்திய தொல்லியல் துறையின் கல்வெட்டு பிரிவின் தலைமையகம் முதலில் எங்கு அமைந்திருந்தது அப்படின்னா ஊட்டியில் அமைந்திருந்தது. இந்திய தொல்லியல் துறையின் கல்வெட்டு பிரிவின் தலைமையகம் எங்கு முதலில் அமைந்திருந்தது அப்படின்னா ஊட்டி. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ். 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் ப்ரூஸ். நுண்கற்கருவிகள் கிடைத்துள்ள தேரி எனப்படும் மணற்குன்றுகள் காணப்படும் பகுதி தூத்துக்குடி. நுண்கற்கருவிகள் கிடைத்துள்ள தேரி எனப்படும் மணற்குன்றுகள் காணப்படும் பகுதி தூத்துக்குடி. அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு பெருங்கல் ஈம சின்னங்களை 1940ஆம் ஆண்டில் கலாய்வின் மூலம் கண்டுபிடித்தவர் வி.டி. கிருஷ்ணசாமி. அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு பெருங்கல் ஈம சின்னங்களை 1940ஆம் ஆண்டில் கள ஆய்வின் மூலம் கண்டுபிடித்தவர் யாருன்னா வி.டி. கிருஷ்ணசாமி. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகின்றது. 6ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகிறது அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு. பையம்பள்ளி அப்படிங்கிறது புதிய கற்காலத்தையது, அதான் நியோலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க. பையம்பள்ளி அப்படிங்கிறது புதிய கற்காலத்தையது. எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா அரிக்கமேடு. எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா அரிக்கமேடு. நுண்கற்கருவிகள் கிடைத்துள்ள தேரி எனப்படும் மணற்குன்றுகள் காணப்படும் பகுதி தூத்துக்குடி. நுண்கற்கருவிகள் கிடைத்துள்ள தேரி எனப்படும் மணற்குன்றுகள் காணப்படுவது தூத்துக்குடி. பிளேடு போன்ற சில்லினால் செய்யப்பட்ட உளி போன்ற பியூரின் என்னும் கற்கருவி டேஷ் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? கடை பழங்கற்காலம். பிளேடு போன்ற சில்லினால் செய்யப்பட்ட உளி போன்ற பியூரின் என்னும் கற்கருவி எந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா கடை பழங்கற்காலம். மனித மண்டை ஓடு முதற் பழங்கற்கால கற்கருவிகளுடன் இணைந்துள்ளமை எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹத்னோரா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. மனித மண்டையோடு முதல் பழங்கற்கால கற்கருவிகளுடன் இணைந்துள்ளமை எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹத்னோரா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. காவிரி பூம்பட்டினத்தார் வாழ்ந்த தொன்மை ரோமானியர்களின் குடியிருப்பு பகுதியின் உள்ளூர் பெயரான வெள்ளையன் இருப்பு என்று அழைக்கப்பட்டது. காவிரி பூம்பட்டினத்தார் வாழ்ந்த தொன்மை ரோமானியர்களின் குடியிருப்பு பகுதியின் உள்ளூர் பெயரான எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா வெள்ளையன் இருப்பு அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டது. கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி. கல் நிறுத்தி வைக்கும் மரபு தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி. அடுத்து ஒரு பொறுத்துக. புலிமான் கோம்பை இது எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம். புலிமான் கோம்பைங்கிறது தேனி மாவட்டம். விக்கிரமங்கலம் இது மதுரை மாவட்டம். உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம். இருளப்பட்டி அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டம். ஆன்சர் பி. பின்வருவனவற்றுள் அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா மார்ட்டிமர் வீலர். செதுக்கு வேலைப்பாடு உடைய கார்னேலியன் மணிகள் டேஷுடன் சேர்ந்தது? மெகாலித்திக் ஈம சின்னங்களுடன் சேர்ந்தது. செதுக்கு வேலைப்பாடு உடைய கார்னேலியன் மணிகள் எதனுடன் சேர்ந்தது அப்படின்னா மெகாலித்திக் ஈம சின்னங்களுடன் சேர்ந்தது. அகழாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. கொர்க்கை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம்.
கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூர் மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். குறும்பன்மேடு அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். குறும்பன்மேடு தஞ்சாவூர் மாவட்டம். ஆன்சர் வந்து சி. அடுத்து ஈரோடு மாவட்டம் கொடுமணல் தொல்லியல் அகழாய்வு யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா ஒய் சுப்பராயலு தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கொடுமணல் தொல்லியல் அகழாய்வு ஒய் சுப்பராயலு தலைமையில் நடைபெற்றது. இரும்பு காலத்தில் உள்ளூரிலேயே இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று எங்கு கிடைத்திருக்கு அப்படின்னா நைகுந்த் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. இரும்பு காலத்தில் உள்ளூரிலேயே இரும்பு உருக்கப்பட்டமைக்கான சான்று எங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நைகுந்த் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்குது. அரிக்கமேடு எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் பாண்டிச்சேரி. அடுத்த ஒரு பொறுத்துக கொடுமணல். கொடுமணல் எங்கே இருக்குது? ஈரோட்டில் இருக்குது. பொருந்தல் திண்டுக்கல். பொருந்தல் திண்டுக்கல். திருவக்கரை. திருவக்கரை அப்படிங்கிறது விழுப்புரம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூருங்கிறது தூத்துக்குடி. ஆன்சர் பி. ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஷ் மாவட்ட டேஷ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். உத்திரமேரூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், அதாவது உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தினை எங்கே இருந்து அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டுகளின் மூலம் நாம் வந்து அறியலாம். அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் இடை காலத்தை சார்ந்தது. அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் இடை கற்காலத்தை சார்ந்தது. நிகம என்னும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புடன் கூடிய பானை ஓடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கொடுமணலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நிகம என்னும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புடன் கூடிய பானை ஓடு கொடுமணலில் கிடைத்துள்ளது. அரிக்கமேட்டில் புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னா மார்ட்டிமர் வீலர். அரிக்கமேட்டில் புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் மார்ட்டிமர் வீலர். கீழ்காணும் பத்தியினை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இந்த இடத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க? துலுக்கர்பட்டி. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் கரையில் இடது கரையில் இருக்குதான். நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டாங்க. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். அந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க? துலுக்கர்பட்டி. ஆலம்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆலம்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் தாமிரம். ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் தாமிரம். இந்திய தொல்லியல் துறையின் முதலாவது இந்திய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா தயாராம் சஹானி. இந்திய தொல்லியல் துறையில் முதலாவது இந்திய டைரக்டர் ஜெனரல் இந்திய லெவலில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா தயாராம் சஹானி. ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலாபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என்று கூறியது யார் அப்படின்னா ஏபி இப்ராஹிம் குன்ஜி. ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலாபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என்று கூறியது யாருன்னா ஏபி இப்ராஹிம் குன்ஜி. அடுத்த ஒரு பொறுத்துக ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. மாங்குளம் அப்படிங்கிறது மதுரை. கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு. கீழடினா சிவகங்கை. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. இந்த மாதிரி பொறுத்துக வந்து கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். மஸ்லின் துணிக்கு சாயம் போடுவதற்கான சான்று அரிக்கமேடு அகழாய்வில் கிடைத்துள்ளது. மஸ்லின் துணிக்கு சாயம் போடுவதற்கான சான்று அரிக்கமேடு அகழாய்வில் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியினை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால அந்த கோடாரி கண்டுபிடிச்சிருப்பார்ல, அவர் யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். இந்தியாவில் தேசிய கடல் அகழாய்வு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா கோவாவில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தேசிய கடல் அகழாய்வு நிறுவனம் கோவாவில் அமைந்திருக்கு. குதிரை பயன்பாடு பற்றிய சான்று சானூர் அகழாய்வில் கிடைத்துள்ளது. குதிரை பயன்பாடு பற்றிய சான்று சானூர் அகழாய்வில் கிடைத்துள்ளது. கிபி 2 மற்றும் 4ஆம் நூற்றாண்டு காலத்திய பௌத்த மடாலயமானது குஜராத் மாநிலத்தில் வாத் நகர் அப்படிங்கிற நகரில் அகழ்வாராய்ச்சி துறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிபி 2 மற்றும் 4ஆம் நூற்றாண்டு காலத்திய பௌத்த மடாலயமானது குஜராத் மாநிலத்தில் வாத் நகர்
அகழாராய்ச்சி துறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாத் நகர் அப்படிங்கிற நகரில் அகழ்வாராய்ச்சி துறையின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க பௌத்த மடாலயத்தை. தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்தைய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி. தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னா தூத்துக்குடி. அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமாபுரி நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிக்கமேடு. அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமாபுரி நாட்டுடன் வாணிப உறவு கொண்டு இருந்ததை கண்டறிந்த இடம் அரிக்கமேடு. ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜகோர். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜகோர். ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு. ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டன. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ். 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ராபர்ட் ப்ரூஸ். தமிழ்நாட்டில் முறையாக காசு ஆய்வு 1886ஆம் ஆண்டு சர் வால்டர் எலியட்டால் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முறையாக காசு ஆய்வு 1886இல் சர் வால்டர் எலியட் என்பவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. கீழ் வருவனவற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறன? இன தொல்லியல். கீழ் வருவனவற்றுள் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டு பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது அப்படின்னா இன தொல்லியல். இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையினை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுகிறார். அந்த இடம் எது அப்படின்னா கீழடி. இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையினை இது பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். அந்த இடம் எது அப்படின்னா கீழடி. இதுதான் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது அப்படின்னா சேலம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் சேலம். இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தாளிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறது? ஆதிச்சநல்லூர். இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தாளிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறது? ஆதிச்சநல்லூர். தமிழகத்தில் எந்த இடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்துள்ளன அப்படின்னா கரூர். தமிழகத்தில் எந்த இடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்துள்ளன? கரூர். இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802ஆம் ஆண்டு மதராஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது. இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் ஏப்ரல் 10, 1802ஆம் ஆண்டு மதராஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியது. ஜாவா குரங்கு மனிதன் புதை படிவமான பித்திகேன் தோராபஸ் எரக்டஸை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா டிபாயிஸ். ஜாவா குரங்கு மனிதனின் புதை படிவமான பித்திகேன் தோராபஸ் எரக்டஸை கண்டுபிடித்தவர் யாருன்னா டிபாயிஸ். தென்னிந்திய தொல்லியல் ஒரு நிலையான காலக்கணிப்பு ஏற்படுத்திய பெருமை மார்ட்டிமர் வீலரை சாரும். தென்னிந்திய தொல்லியலில் ஒரு நிலையான காலக்கணிப்பு ஏற்படுத்திய பெருமை யாரை சாரும் அப்படின்னா மார்ட்டிமர் வீலரை சாரும். தட்சசீலம், கௌசாம்பி போன்ற புத்த சமய இடங்கள் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால் கண்டுபிடிக்கப்பட்டது. தட்சசீலம், கௌசாம்பி போன்ற புத்த சமய இடங்கள் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்ட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கு முறையினை பயன்படுத்தினார் அப்படின்னா அரிக்கமேடு. எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்ட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கு முறையினை பயன்படுத்தினார்னா அரிக்கமேடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொருத்துக. இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள். வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பயன்பாடு.
விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம். விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம். ஆன்சர் வந்து ஏ. கூற்று மற்றும் காரணம். தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள். ரோம நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன. தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். ரோம நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். மனிதனின் தடயங்கள் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னா தக்காணம். மனிதனின் தடயங்கள் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? தக்காணம். சங்ககாலம் என்பது இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது. சங்ககாலம் என்பது இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது. ரோமானிய தொழிற்சாலையை மார்ட்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் ஆதிச்சநல்லூர். ரோமானிய தொழிற்சாலையை மார்ட்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம் ஆதிச்சநல்லூர். இப்போ நம்ம புக்ஸில் இருக்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். கீழடி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதுரைக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடந்த அகழாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், கீழடியில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? மதுரைக்கு அருகே உள்ள கீழடி, அதான் பார்த்தோன்னா 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், முத்துகள், கிளிஞ்சல்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு சங்கு வளையல்கள், எலும்பினால் ஆன கூர்முனைகள், இதெல்லாமே எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த கீழடி அகழாய்வில் வந்து கிடச்சிருக்குது. இது இல்லாமல் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், கீழடியில் என்ன கிடச்சிருக்குது? உரை கிணறுகள் கிடச்சிருக்கு. சுடுமண் கூரை ஓடுகள் இதெல்லாமே கிடச்சிருக்குது. போன்ற பல்வேறு பொருட்கள் வந்து கிடச்சிருக்குது. 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இவற்றில் தொன்மையானவை நம்ம எவ்வளோ நாள் சொல்கிறாங்கன்னா சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று கருதப்படுகின்றன. என்னுடைய தொன்மை எப்படி சொல்கிறாங்க? 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவைன்னு சொல்கிறாங்க. இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை தான் வெளிப்படுத்துச்சு. ஆனால் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள முழுமையான இந்த இது என்ன சொல்லுதுன்னா முழுமையான வாழ்விடங்கள், செங்கல் கட்டுமானங்கள், இதர பொருட்கள் தமிழரின் உயரிய நாகரிகத்தை நம் கண்முன் காட்டுற மாதிரி இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே கீழடியில் கண்டடிக்கப்பட்ட முழுமையான வாழ்விட பகுதி, செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை நம் கண்முன் காட்டும் சாட்சிகளாக இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு முற்பட்டவைன்னு சொல்கிறாங்கன்னா 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவைன்னு சொல்கிறாங்க. இதுதான் கீழடி ஆய்வுக்களம். அடுத்து நமது வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்பவர் என்ன பண்ணுறாரு? தொல்லியல் அறிஞர் தான். சென்னை பல்லாவரம் அந்த பகுதியில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். எப்போ கண்டுபிடிக்கிறாரு? 1863 ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படிங்கிறவர் தான் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடிக்கிறாரு. இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? ரோமானியர்களின் பழங்காசுகள் வந்து கோவையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அரிக்கமேடு அகழாய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ரோமானிய மண்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பின்னால் ஆதிச்சநல்லூரில் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே அது வந்து என்னென்னா முதுமக்கள் தாளி. இது எப்போன்னு கேட்பாங்க. எப்போ அப்படின்னா 1914ஆம் ஆண்டு நடைபெற்ற அகழாய்வில் ஆதிச்சநல்லூரில் வந்து முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி இன்று வரையிலும் தொடர்கிறது. ஸ்டார்ட் எப்போ பண்ணாங்க? 1863 தான் வந்து என்ன பண்ணாங்க? அகழாய்வு பணி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீரை வடிப்பதற்காக செதுக்கிய பள்ளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரச்சலூரில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு, அரச்சலூரில் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து அந்த தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாறை படுகையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம்,
ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை இன்றும் காணலாம். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை, இங்கே எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை பார்த்தல. தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை, தாதம்பட்டி ஆகிய இடங்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்தோன்னா சங்ககால நடுகற்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அரச்சலூர், மாங்குளம், முத்துப்பட்டி, அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரையில் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள புலிமான் கோம்பை, தாதப்பட்டி இந்த 2 இடத்துலையும், அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை அப்படிங்கிற இடத்துலையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுகற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்க காலத்தை சார்ந்த நடுகற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. அதில் பார்த்தோன்னா அந்த நடுகற்களில் உருவம், சிலைகள்லாம் வந்து இல்லை. புலிமான் கோம்பை நடுகற்கள், புலிமான் கோம்பை அப்படிங்கிறது எந்த இடம் அப்படின்னா தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு ஊர் தான் புலிமான் கோம்பை. புலிமான் கோம்பையில் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டில் இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுகற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. புலிமான் கோம்பையில் எப்போ வந்து நடுகற்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 2006ஆம் ஆண்டு. புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி வந்து காணப்படுகிறதாம். கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னு எழுதியிருக்காங்களா. இதன் பொருள் என்ன அப்படின்னா, கூடலூரில் ஆனிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படிங்கிறது அந்த புலிமான் கோம்பை நடுகல்ல வந்து எழுதியிருக்காங்களாம். இதான் அந்த புலிமான் கோம்பை நடுகல். அடுத்து பார்த்தோன்னா சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலங்களில் தமிழ் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளன. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களில் இத்தகைய சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த சுடுமண் பொறிப்புகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களில் இந்த சுடுமண் பொறிப்புகள் காணப்படுகிறது. மேலும் எகிப்து நாட்டின் பெரானிக்கே, குசேரல் காதிம் ஆகிய இடங்களிலும், ஓமன் நாட்டின் கோர்ரோரி போன்ற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்கள் பெயர் பொறித்த சுடுமண் கலன்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா அந்த சுடுமண் பொறிப்பு எங்கெல்லாம்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடியில். இதே மாதிரி எகிப்து நாட்டில் எங்கே அப்படின்னா பெரனிக்கே அப்படிங்கிற இடத்துலையும், குசேரல் காதீம் அப்படிங்கிற இடத்துலையும், அதே மாதிரி ஓமன் நாட்டில் கோர்ரோரி அப்படிங்கிற இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்கள் பெயர் பொறித்த சுடுமண் கலன்கள் துண்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடங்கள்லாம். அதே மாதிரி பார்த்தோன்னா அழகன்குளத்தில் ஒரு சுடுமண் களம் ஒன்று கிடச்சிருக்குது. அதில் வந்து என்ன உருவம் பொறிச்சிருக்கு அப்படின்னா கப்பல் உருவம் பொறிக்கப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அழகன்குளத்தில் ஒரு சுடுமண் கலன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து கப்பல் உருவம் வந்து பொறிக்கப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் கலம் எந்த ஊரில் இருக்குது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அழகன்குளம். அதே மாதிரி வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த ஆய்வுகளின் வழியாக தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம், அதே மாதிரி கேரள மாநிலத்தில் பட்டணம் போன்ற இடங்களில் சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொழில் சான்றுகள் கிடைக்கலாம். அரிக்கமேட்டில் வந்து ஒரு உரை கிணறு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அரிக்கமேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உரை கிணறு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் ஆய்வு செய்த ஒரு சங்ககால துறைமுக பட்டினம் ஆகும். பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் எரிக், மார்ட்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த கசால், நம் நாட்டின் கோஷ், கிருஷ்ணதேவா ஆகிய தொல்லியல் அறிஞர்கள் இங்கே அகழாய்வு பணியை மேற்கொண்டார்கள். யாரெல்லாம் அந்த அரிக்கமேட்டில் அகழாய்வு பணியை மேற்கொண்டாங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் எரிக், மார்ட்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த கசால், நம் நாட்டை சேர்ந்த கோஷ் மற்றும் கிருஷ்ணதேவா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இங்கே வந்து அகழாய்வு பணி பண்ணாங்க. இங்கே வந்து என்னெல்லாம் கிடச்சிது, சரக்கு கிடங்கு, தொட்டி, உரை கிணறு, தெரு போன்றவை அவங்க வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை அப்படின்னா ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதான் ஏஎஸ்ஐ. இது என்ன அப்படின்னா பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏஎஸ்ஐ, இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது. இந்த இந்திய தொழில் துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குதுன்னா மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்குகிறது. தமிழக அரசின் கீழ் தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து இயங்குகிறது. தமிழ்நாடு அரசின் கீழ் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய புதையல் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தோன்னா 1878 இந்திய புதையல் சட்டம் 1878. அதே மாதிரி பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம், இது வந்து 1972. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972.
அடுத்து பார்த்தோன்னா பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம், இது வந்து 1958 ஆகியவை வகுக்கப்பட்டுள்ளன. இந்திய புதையல் சட்டம்ங்கிறது 1878 இந்திய புதையல் சட்டம். அடுத்து பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம், இது 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. அடுத்து நாணயங்கள் பார்க்குறோம். முதலாக சங்க காலத்தில் தான் செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்தன. சேர சோழ பாண்டிய அரசர்கள் நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் ஆகியவை குறித்து என்ன பண்ணலாம், சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள மற்றொரு வகையான சான்று கொடுமணல், போடி நாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. முத்திரை பொறித்த நாணயங்கள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்குது? கொடுமணல் மற்றும் போடி நாயக்கனூர், இந்த 2 ஊர்லேயும் வந்து முத்திரை பொறித்த நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா புதுக்கோட்டையில் வந்து ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்குது. புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. ரோமானிய நாணயங்கள் வந்து எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களிலும் அவை கிடைத்துள்ளன. சில சமயம் மதிப்புயர் செல்வமாகவும் ட்ரெஷராகவும் இந்த நாணயங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டன. முக்கியமாக வந்து நம்ம நாணயங்கள் எங்கே கிடைக்குது அப்படின்னா தென்னிந்தியாவில் வந்து கோயம்புத்தூர் மண்டலத்தில் தான் வந்து இந்த நாணயங்கள் வந்து அதிக அளவில் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் பொறித்த ஒரு சேரர் நாணயம், இதான் வந்து அந்த நாணயம். ஒரு புறத்தில் வந்து என்ன பொறிச்சிருக்காங்க, யானை, மறுபுறத்தில் பார்த்தோன்னா அங்குசமும் வில்லும் பொறித்த சேரர் நாணயம். இந்த நாணயம் அது வந்து ஒரு புறத்தில் யானை இருக்குது, மற்றொரு புறத்தில் அங்குசம் வில்லும் பொறித்தது யாருடைய வில்லு வந்தாலே அது சேரர் நாணயம். அடுத்து பார்த்தோன்னா முகப்பில் புலி உருவம், மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழர் நாணயம். அப்போ ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் பொறிச்சிருந்தா அது சேரர் நாணயம். புலி உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால சோழர் நாணயம். அது பாண்டியர் நாணயம் பார்த்தோன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டிய நாணயங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டன. இரும்பு உருக்கு உலைகள் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா கொடுமணல் மற்றும் குட்டூர் அப்படிங்கிற இடத்துல. இரும்பு கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகளும் இருக்குது. மொத்தத்தில் இரும்பு இதான் கேட்பாங்க. கொடுமணல் மற்றும் குட்டூர் வந்து இரும்பு உருக்கு உலைகள். அதே மாதிரி தங்க ஆபரணங்கள் பார்த்தோன்னா கேரளத்தில் பட்டினத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. எந்த இடத்துல? கேரளாவில் உள்ள பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைத்துள்ளன. அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே பார்த்தோன்னா அரிக்கமேடு, கீழடி, பட்டினம் ஆகிய பழங்கால நகரங்களிலும் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளன. அரிக்கமேடு, கீழடி, பட்டினம். முக்கியமாக வந்து பொன்னை உருக்கும் அந்த உலைகள் எங்கே இருந்துச்சுன்னா கேரளா பட்டணத்தில் தான் இருந்தது. அடுத்து கண்ணாடி மணிகளை செய்யும் அதை வந்து அறிஞ்சிருந்தாங்க. சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையிலிட்டு உருக்கி குழல்களாக பண்ணினர். பின்னர் சிறு சிறு மணிகளாக நறுக்கினர். இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்காடு என்னும் ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் எங்கே இருந்தன அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிக்கமேட்டில் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தோன்னா கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்காடு அப்படிங்கிற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் வந்து இருந்திருக்கு. அடுத்து முத்து குளித்தல், அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கீழடி அகழாய்வின் போது ஒரு முத்து கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சங்குகளை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது. இந்த முத்து குளித்தல் பற்றி எதில் தெரிஞ்சது அப்படின்னா கீழடி அகழாய்வின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெல் மணிகளை பதித்து அடையாளமிடப்பட்ட சுடுமணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. நெல் மணிகளை பதித்து அடையாளமிடப்பட்ட சுடுமணில் செய்யப்பட்ட அச்சு கீழடி. அடுத்து துணி நெசவு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அதுவும் ஒரு கொடுமணல் தான். துணி நெசவு இன்னொரு முக்கிய தொழில். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைத்திருக்கிறது. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைச்சிருக்குது. கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கியங்களில் குறிப்பு இருக்குது. பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் இருக்குது. பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணி நெய்ந்தாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. முக்கியமாக நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கே கிடச்சுன்னா கொடுமணலில் கிடச்சிருக்குது. கொடுமணலில் கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி. இது கொடுமணல் என்ன கிடச்சிருக்குது? செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி. அதே மாதிரி புதுச்சேரி ஆரோவில்லில் கிடைத்த வெண்கல கிண்ணம், பெருங்கற்கால கிண்ணம் வந்து ஒன்று கிடச்சிருக்குது புதுச்சேரியில் ஆரோவில்ல. அதே மாதிரி பொருந்தல் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற கண்ணாடி மணிகள். பொருந்தல் அகழாய்வில் என்ன கிடச்சிருக்குது? கண்ணாடி மணிகள். கொடுமணலில் வந்து வெண்கலத்தாலான புலி கிடச்சிருக்குது. புதுச்சேரி ஆரோவில்ல வெண்கல கிண்ணம் கிடச்சிருக்கு. அது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது.
பொருந்தல் அகழாய்வில் பார்த்தோன்னா கண்ணாடி மணிகள் வந்து கிடச்சிருக்குது. பட்டினத்தில் கிடைத்த நூற்பு கதிர், பட்டினத்தில் நூற்பு கதிர். கொடுமணலில் கிடைத்த துணியும் நூற்பு கதிர்களும், கொடுமணலில் துணியும் நூற்பு கதிர்களும் கிடச்சிருக்குது. செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்னிக்கே துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மர பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த தமிழக பானை ஓடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்னிக்கே அப்படிங்கிற துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த ஒரு இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தமிழக பானை ஓடு ஒன்றும் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, பெர்னிக்கே அப்படிங்கிற துறைமுகத்தில். எகிப்தில் பெர்னிக்கே, அது எங்கே இருக்குன்னா பெர்னிக்கேங்கிறது எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த அந்த பானைகள் இதுதான். அப்புறம் கொடுமணல், கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம், கொடுமணம் அப்படிங்கிறது அந்த கொடுமணல் அப்படிங்கிறது. கொடுமணல் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில் இருக்குது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் அப்படிங்கிறதா இந்த ஊர். பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோட்டுக்கு அருகில் இருக்குது. அதை வந்து பதிற்றுப்பத்தில் வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா கொடுமணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகள் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகளும் இங்கே கிடச்சிருக்குது. கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை, இதுதான் அந்த பெருங்கற்கால கல்லறை. அப்புறம் குதிரை சேணத்தில் பயன்படக்கூடிய இரும்பு வளையல்கள், அதுவும் கொடுமணலில் கிடச்சிருக்குது. குதிரை சேணத்தில் பயன்படுத்தக்கூடிய இரும்பு வளையல்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா சங்கு வளையல்களில் உடைந்த பகுதிகள், அதுவும் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகளும் கிடச்சிருக்குது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை, அப்புறம் செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகளும் கிடச்சிருக்கு. செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள், அப்புறம் மனித எலும்பு கூடு ஒன்று கிடச்சிருக்குது கொடுமணலில். அடுத்து மதுரைக்கு அருகே உள்ள கீழடி, இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்ல வழியில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி இருக்குது. சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு. இங்கு பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னைந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழாய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருப்பது கண்டறியப்பட்டது. இங்கே என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், செம்மணி கல்லானால அணிகள், முத்து இரும்பு பொருட்கள், அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன. இன்னும் அகழாய்வுகளை மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் அதிலிருந்து என்ன பண்ணலாம், தகவல் கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க. கீழடியில் கிடைப்பட்ட பலவிதமான அணிகலன்கள், அதே மாதிரி காதணிகள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. படிகத்தாலான காதணி வந்து ஒன்று கிடச்சிருக்குது. அடுத்து கேரளா பட்டணம். கேரளா பட்டணம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில், எர்ணாகுளம் அப்படிங்கிற வடக்கு பரவூர் அப்படிங்கிற ஊரை ஒட்டிய வடக்கே கரா என்ற சிற்றூரின் அருகே தான் பட்டணம் அப்படிங்கிறது அமைந்திருக்குது. மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் தான் அந்த பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர். அடுத்து பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருணை நாகரிகம் அதாவது தாமிரபரணி ஆற்றின் நாகரிகம் இருக்குல்ல, பொருணை நாகரிகம் தமிழ்நாட்டில் ஒரே வற்றாத ஆறு என தாமிரபரணி ஆறு தான். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பாய்கிறது. பொருணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் எங்கே வந்து அந்த அகழாய்வு செய்கிறாங்கன்னா ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மனிய பரப்பாய்வாளர் ஜோகர் என்பவரால் அகழாய்வு நடத்தப்பட்டது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பொருணை ஆற்றில் ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜோகர் அப்படிங்கிறவர் தான் அகழாய்வு வந்து செஞ்சார். பின்னர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா 1899 1995 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார். அவர் அகழாய்வு செய்து சேகரித்த பொருட்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பின்னர் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்திய அரசு தொல்லியல் துறையினர் 2004 என்ன பண்ணாங்க, ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சாங்க. இந்த அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டது. தமிழக அரசின் தொல்லியல் துறையினர் ஆதிச்சநல்லூரில் ஈமக்காடுகள் மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளில் அகழாய்வு பணியினை தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகம். தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் 1968 ஒரு அகழாய்வு நடத்தப்பட்டது. தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வானது 2020-22 கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்பினையும் குறித்து பல்வேறு சுவையான தகவல்களை நமக்கு வெளிப்படுத்தி வருகின்றன. கொற்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது வந்து திருநெல்வேலி, அது தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியாக அந்த ஆறு பாயுது.
ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகர் அப்படிங்கிறவர் வந்து அகழாய்வு செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டாக்டர் ரீ அப்படிங்கிறவர் 1899 to 1905 வரை ஆதிச்சநல்லூரில் வந்து அகழாய்வு செஞ்சார். ஆதிச்சநல்லூர் சிவகலை மற்றும் கொர்க்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள். ஈமத்தாளிகள். மண்பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஈமத்தாளிகளில் எலும்புகள் இறந்தவர்களின் பயன்பாட்டுக்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொன், ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் வந்து அங்கே கிடச்சிருக்குது. எங்கே? ஆதிச்சநல்லூர் சிவகலை மற்றும் கொர்க்கையில் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஈமத்தாளிகள் வந்து கிடச்சிருக்குது.